irrevocable. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இப்படியே வாசிக்கிறோம். தேவனின் கிருபா வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பூமியின் கடியாந்திரங்களிலிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வெளியேற பெற்ற ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை தேவன் நிச்சயமாய் நம்மை கொண்டுதான் செய்வார். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு இயற்கையா நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை கொடுக்கல. ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கிருபையின் வரங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரால் கொடுக்கப்பட்ட கிருபைகள், இந்த கிருபைகள் நம்மளோட வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறதான கிருபைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம ஒரு வேலை ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக்காய் பின்மாற்றமாயி அதை விழுந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் நம்மளை கூப்பிடுகிறார். என்னுடைய அழைப்பு மாறல, என்னுடைய கிருபை மாறல, மறுபடியும் நீ எழுந்து வா, எனக்காக எழும்பி ஒளி வீசு அப்படின்னு சொல்லிட்டு